விதியை மதியால் வெல்லலாம். உங்களுடைய சிந்தனையிலே எண்ணம் வையுங்கள். அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்கள் சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்கள் செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றன. ஆரம்பிக்கின்ற இடம் எண்ணம். இத்துணை பேர் உட்கார்ந்திருக்கின்றீர்களே, நான் இப்போது மேடையிலிருந்து உங்களை பார்க்கின்றேன். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you beautiful? If you find it out, you are successful. உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்த தருணத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியினுடைய பாதையிலே ஒரு அடி எடுத்து வைக்கிற முடிகின்றது. உன்னுடைய ஆர்வத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? அருமையான கோட்ஸ், விவேகானந்தருடைய கோட்ஸ். Take up an idea, make that one idea your life. Think of it, dream of it. Let your brain, muscles, every part of your body be full of that idea. Let every other idea alone. That is the way to success. தன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதிலே தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் செலவு செய்தவர்கள் அத்துணை பேர் வெற்றியாளர்களே. ஏழையா இருக்கிற நம்ம ஜெயிக்கிறது ஈஸின்னு அவர் சொன்னார். ஏன் ஜெயிக்கணும்னு நான் சொல்றேன். பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களை கூட தாங்குவதற்கு, கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நண்பர்களே, பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்மை போன்ற ஏழைகளினுடைய குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழைகளினுடைய குடிசையிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதனால் நீங்கள் பெரியவர்களாக ஆக வேண்டும். அந்த வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் உண்டு. சராசரிகள் தான் சக்கரவர்த்திகள் ஆகிறார்கள். சரி, என்ன நீ நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு சொல்றிய, உன்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சாயா? எங்க வாழ்க்கையில முயற்சி பண்றோம், நடக்கலையே. நான் வேறு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் அந்த உதாரணத்தையே உங்கள் வாழ்க்கையில் நடந்ததே சொல்ல வேண்டும் என்று கூறிய காரணத்தினால் அதனையே பதிவு செய்கின்றேன்.